ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா 12th ஃபிசிக்ஸ் அலகு 7 கதிர்வீச்சு மற்றும் பளுப்பொழுப்பின் இருமை பண்பு இதுதான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் இந்த லெசனில் இருக்க ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க 6 யூனிட்டுக்கான அலகு 6 வரைக்குமாக 6 வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நம்ம இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே அழகாக சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு 8, 9, 10க்கான வீடியோஸுமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது, அதையுமே நீங்கள் பாருங்கள். இந்த சீரியஸை கண்டினியூவாக 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் செலக்ட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இப்போ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா ஒரு புதுசான விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ பண்ணுங்கள், இப்போ பண்ணலாம் கூட பரவாயில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, குவாண்டம் இயந்திரவியல் உங்களுக்கு ஆழ்ந்த அதிர்ச்சியை தரவில்லை எனில் அதனை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நிக்கல் போர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அறிமுகம். நம்ம எல்லா வீட்லையும் சொல்கிறது இதுதான், அறிமுகத்தை நல்லா படிங்க. அப்போ தான் அந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே அறிமுகம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாதீங்க. பாடம் நடத்தும் போது அது கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அறிமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கான்செப்ட் போயிடுவாங்க. பட் ஆனால் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, அந்த நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதனால் அதை படிச்சிங்க, இந்த குறிப்பு படிச்சிங்க. எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கேட்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பொருளின் எந்த ஒரு பரப்பில் இருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு எனப்படும். எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன, இந்த 2 லைன் தான். ஸோ இதை படிச்சிங்க. உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெப்ப வெளியேற்ற ஆற்றல் எனப்படும். உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம், இதை படிச்சிங்க. அடுத்து இந்த குறிப்பு படிச்சிங்க. உலோக மேற்பரப்பிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் வெளியேற்ற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண் பரப்பு அரண் என அழைக்கப்படுகிறது. பரப்பு அரண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்கலாம். இந்த கொஸ்டினுமே பார்த்துங்க. அடுத்து சில பொருட்களையும் வெளியேற்ற ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அட்டவணை பார்த்துங்க. அடுத்து வெப்ப அயனி உமிழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 5 மார்க்கில் வெப்ப உமிழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது, வெப்ப உமிழ்வு அழிவுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து 5 மார்க் கேட்கலாம். 2 கொஸ்டின் சேர்த்து 5 மார்க் கேட்கலாம், இல்லை ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ஒலிம்பின் உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து 2ஆம் நிலை உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 இருக்குது, 4மே படிங்க. இதுதான் 1 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 இல்லை 3 சேர்ந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாம் படிச்சிங்க. அடுத்து ஒளிமின் விளைவு. ஹெக்டர் ஹெக்வாக்ஸ் மற்றும் ஜெனால்ட் ஆகியோரின் சோதனை. இந்த சோதனை என்ன சோதனை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கினா போதும். ஃபுல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்கும். எந்த பக்கத்துலனா 108வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 2-3 பக்கம் போவோம். அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 109வது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை படிச்சிங்க. அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சோதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 110வது பக்கம் வரைக்கும் வருது. அடுத்து ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர் செறிவின் விளைவு, இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தியரிட்டிக்கலாக தான் இருக்குது எல்லாமே, அதை படிச்சுங்க. அடுத்து குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 111, அதுவுமே படித்து தெரிஞ்சுங்க. ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு, என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க. அடுத்து நிறுத்து மின்னியக்கத்தின் மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ஒளிமின் விளைவு விதிகள். அடுத்து ஆற்றல் குவாண்டமாக்கல் பற்றிய கருத்து. இந்த யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க, அலைக்கொள்கையின் தோல்வி, அதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சும்மா படித்து பார்த்துட்டே வாங்க, அந்த பாடம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ அடுத்து ஒளியின் துகள் இயல்பு பற்றி ஐன்ஸ்டீன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது நல்லாவே கொடுத்துருக்காங்க. 115 இது ஷார்ட் ஆகுது, ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் இதை பற்றி நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாரி டிஸ்டர்பன்ஸ், திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒளிமின் சமன்பாட்டை பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம், என்னென்னலாம் விளக்கம் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே பார்த்துங்க. அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்து
நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இதெல்லாம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து சமன்பாடு ஐன்ஸ்டீன் அகமோதலின் எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படவில்லை எனில் அவை கே பெருமம் என்னும் பெரும இயக்க ஆற்றலுடன் மூடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐ திங்க் 5 நிறைய 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகளும். ஒளி மின்கலம் அப்படி ஒளி உமிழ்வு மின்கலம், ஒளி வேழ்த்த மின்கலம், ஒளி கடத்தும் மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக கொடுத்துருக்காங்க. அதுவே படிச்சுங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இதுவும். அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படம் வரையணும். நம்ம இந்த 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா வேலை செய்யும் விதம், ஒளி மின்கலத்தின் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஒளி மின்களும் மின்கலனும் அதன் பயன்பாடும். ஒளி மின்கலம்னா என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அறிமுகம், துகள்களின் அலை இயல்பு, பருப்பொருள் அலைகள். ஓகேவா. டீராய்டு அலைநீளம், இது ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின். டீராய்டு அலைநீளம். அடுத்து எலக்ட்ரான்களின் டீராய்டு அலைநீளம், அதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டேவ்சன் ஜெர்மன் சோதனை. டேவ்சன் ஜெர்மன் சோதனை என்னென்னு படிச்சுங்க. அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ நிறைய இருக்கும் அதுக்குள்ளே, படித்து தெரிஞ்சுங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. டெலஸ்கோப்பாக தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர்கள், இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எக்ஸ் கதிர்கள். இந்த பாக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமான்றதெல்லாம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 126 எக்ஸ் கதிர்கள் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு எப்போ கண்டுபிடிக்கிறாங்க, அது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி, அது எல்லாமே படிச்சுங்க. எக்ஸ் கதிர்கள் பற்றி படிச்சுங்க. எக்ஸ் கதிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுங்க. அதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை, அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இவருக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 128 சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை. ஓகேவா. 128 பக்கத்தில் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மருத்துவத்துறையில் நோய் அறிதல், அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பேஜ் நம்பர் 129 எக்ஸ் கதிரின் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே படிச்சுங்க. அது எங்கே மருத்துவத்துறையில் நோய் அறிதலுக்கு பயன்படுது, மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு, தொழில்துறையில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுது. ஸோ அதெல்லாம் எங்கே பயன்படுதுன்னு பாருங்கள். இதோட செகண்ட் யூனிட்டு நமக்கு முடியுது. ஸோ பாட சுருக்கம் வந்துடுச்சு, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் யூனிட் வந்து இதில் வந்து செகண்ட் யூனிட் இல்லை, 6வது யூனிட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 7வது யூனிட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி 6 லெசன்ஸ்க்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, நான் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து 9, 10, 8 இதுக்கான வீடியோஸுமே இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் 1லேருந்து 6 வரைக்குமான வீடியோஸுமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கால்லுமே நிறைய வீடியோஸுமே ஷோ ஆகும். உங்களுக்கு இன்டிஸ்கிரிலுமே இதுக்கான ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும். டச் பண்ணி பாருங்கள். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோ, அவங்க படிக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வரப்போது, நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் போய்ட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. வேறு ஒன்று நினைச்சிங்கன்னா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ஈஸியாக கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் புக்கிலே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேகேடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸ், அதாவது அலகு 3ல் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள், இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, காந்த விசை உயிர் போன்றது அல்லது ஆன்மாவை ஒத்தது. உயிரோட்டமுள்ள உடலில் ஒருமுகப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தப்படும் பல வகைகளில் அது மனித ஆன்மாவையோ விஞ்சி விடுகிறது.
அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இதை படிச்சுங்க. எல்லா பாடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. அதை எல்லா பாடத்துலையுமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கற்றல். இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கியூஆர் கோடுமே இப்போ இருக்க காலகட்டத்தில் இதை யூஸ் பண்ணி நம்ம புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அது பாருங்கள். அடுத்து வந்து காந்தவியல் ஒரு அறிமுகம். எத்தனாவது பக்கம்னா 126வது பக்கத்தில் இருக்குது காந்தவியலுடைய அறிமுகம். ஸோ நான் எல்லா யூனிட்லையுமே சொல்கிறது தான், அறிமுகத்தை நல்லா படிச்சுங்க. அறிமுகம் உங்களுக்கு இந்த பாடத்தில் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு நல்லா ஈஸியாக சொல்லி கொடுத்துரும். ஸோ அறிமுகத்தை நீங்கள் நல்லா படிச்சுங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அந்த பாக்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். புவி காந்த புலத்தை பயன்படுத்தி திசை அறிவதற்கான பெரும்பான்மையான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அவற்றின் கண்களில் காந்த நுண் உணர்வுகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்லையுமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் இதே போல் இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க. 129வது பேஜ் இது. இதுலையுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1 மார்க்ஸ் கேட்குறது இல்லை ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்குற இடத்துல இந்தமாரி உங்களுக்கு தெரியுமா அந்தமாரி இதில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் படிச்சிங்க. காந்தத்தின் அடிப்படை பண்பு இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ காந்தத்தோடைய அடிப்படை பண்பு எப்படி இருக்கும், இங்கே எஸ்ஸு நார்த்து வெஸ்ட்டு அது எப்படி எந்த திசையில் எப்பயுமே இருக்கும் அதுமாரிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு காந்தத்தின் வகைகள். காந்தம் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுவுமே படித்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு காந்தத்தின் பண்புகள். காந்தத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுவுமே தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த படம்லாம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக புரியும். புரியல அப்படின்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம வேணால் வீடியோஸ் பண்ணலாம். அடுத்து வந்து எடுத்துக்காட்டு சம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த சம் போடு பாருங்கள். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இருக்குது. இந்த சம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க. வடிவியல் நீளம் 12 சென்டிமீட்டர். எடுத்துக்காட்டு 3.3ல் இந்த எடுத்துக்காட்டு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன். ஸோ இதை படிச்சிருங்க. அடுத்து குறிப்புன்னு சொல்லிட்டு அந்த சம்முக்கு சில இன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அதுவுமே பார்த்துக்குங்க. காந்தப்புல கோடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். காந்தப்புல கோடுகள். அதுக்கப்புறம் காந்த பாயம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 133. காந்தப்புல கோடுகள். அடுத்து அதோட சிறப்பு நேர்வுகள் இது எல்லாமே சேர்த்து படிச்சிங்க. சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம். சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம் இதெல்லாமே நீங்கள் பாருங்கள். காந்த பாயம்னா என்ன, சீரற்ற காந்தப்புலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. சீரற்ற காந்தப்புலம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் படிச்சிங்க. 2 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். காந்த பாயம்னா என்ன, சீரற்ற காந்த பாயம்னா என்ன, சீரான காந்த பாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு காந்தவியலில் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். 5 மார்க் கொஷின். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். படித்து தெரிஞ்சுக்குங்க. இந்த காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இதை நான் அடிக்கடி என்னென்ன பார்த்துப்பேன்னா எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாமே கூட பார்த்துக்குங்க. வந்து 134வது பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 135வது பக்கம். காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள காந்தப்புலியின் காந்தப்புலம். இந்த கொஸ்டினுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதையுமே படிச்சுக்கங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த 3.21ல் காந்த இருமுனையின் காந்த சட்டகாந்தகம் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம் 135வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். படம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். அது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். காந்த இருமுனையின் சட்டகாந்தம். அது வந்து இந்த கொஷின் வந்து சட்டகாந்தகம். ஓகே, இதுவும் சட்டகாந்தம் தான். இது வந்து நடுவரை கோடு, இது அச்சுக்கோடு, இது நடுவரை கோடு. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் படம்லாம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்லாம் போடுங்க. ஒரு 9 பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு வந்து சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்ட காந்தகத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை. இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதையுமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 139வது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காந்த பண்புகள் அதை நம்ம பார்க்க போகிறோம். காந்த பண்புகள் பக்கம் நம்பர் பார்த்தீங்கன்னா 141. காந்த பண்புகள் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் நான் சின்னதாக சொல்கிறேன் பாருங்கள். காந்தமாக்கு புலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால் கொடுத்துருக்காங்க. அடுத்து காந்த உட்புகுத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காந்தமாக்கு செறிவு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காந்தமாக்கு செறிவு அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பருமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை எழுதிட்டு இந்த ஃபார்முலா செய்யணும். அடுத்து காந்த தூண்டல் அது மொத்த காந்த புலம் அப்படின்னா என்ன, காந்த எதிர்ப்பு திறன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்டவணையுமே பார்த்துக்குங்க. அலுமினியத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும், தாமிரத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்துங்க. ஒவ்வொரு பொருளையும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 3.8 ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அடிக்கடியே நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சமமே போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 3.10 இதுவுமே இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு. ஸோ இதுவுமே போட்டு பார்த்துக்குங்க. காந்த பொருட்களின் வகைப்பாடு. காந்த பொருட்களின் வகைப்பாடு இங்கே படிக்கணும். அது காந்த பொருட்கள் என்னென்ன வகைப்பாடு இருக்குது அப்படின்னா டையா காந்த பொருள், பாரா, மொத்தம் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். பாரா, ஃபெர்ரோ. ஓகே, மொத்தம் 3. ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இது. டையா காந்த பொருளின் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா பாரா காந்த பொருளுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 144. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெர்ரோ காந்த பொருள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே படிச்சுக்கங்க. அடுத்து கியூரிக் விதி வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், அதெல்லாமே பார்த்துங்க. ஃபெர்ரோ காந்த பொருள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 146வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸுமே பார்த்துங்க. 147லுமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தற்சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஃபெரோ காந்த பொருளின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து காந்த தயக்கம். பாடம் ஃபுல்லாமே காந்தம் பற்றி தான் வந்திருக்கும். காந்த தயக்கம் அப்படின்றதில் நான் 2 மார்க் மட்டும் சொல்கிறேன். இங்கே இருக்க பாருங்கள். காந்தமாக்கு புலத்தை செலுத்தும் பொழுது பொருள் அடையும் பெரும காந்தத்தன்மை புள்ளியே தெவிட்டிய காந்தமாதல் என்று வரையறுக்கப்படுது. தெவிட்டிய காந்தமாதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்கலாம். ஸோ அதுமாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க காந்தமாக்கு புலம் அப்படின்னு குறித்து காந்த தேக்கு திறன் என்று வரையறுக்கப்படுகிறது. காந்த தேக்கு தன்மை அல்லது காந்த தேக்கு திறன் என்றால் என்ன? அடுத்து தயக்க இழப்பு. அடுத்து வந்து இந்நிகழ்ச்சி காந்த தயக்கம் என்ன? வன் மற்றும் மின் காந்த பொருள் அதெல்லாம் பாருங்கள். இந்த படம் காட்டி இருக்காங்க வன்பொருள் மின்பொருளுக்கு. நெக்ஸ்ட் ஒரு அட்டவணை. உங்களை வந்து பண்புகள் அது ஃபெர்ரோ காந்த பொருளா, வன் ஃபெர்ரோ காந்த பொருளா, மின் ஃபெர்ரோ காந்த பொருளா, வன் ஃபெர்ரோ காந்த பொருளான்னு கேட்டிருக்க பார்த்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து காந்த தயக்க கண்ணின் பயன்பாடு. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ படிச்சுக்கங்க. 4 இருக்கு போல். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வலது பெருவிரல் விதி. ஓகேவா? பக்கம் 152. வலது பெருவிரல் விதி 152வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பெருவிரல் மின்னோட்ட பாயும் திசை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் நமக்கு மேக்ஸ்வெல்லின் வலதுகை திருகு விதி. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதையுமே பார்த்துக்குங்க. நம்ம அதாவது 2 மார்க் 3 மார்க்ஸாக இந்த கேள்வி கேட்கலாம். அடுத்து வந்து பயாட் சாவர்ட் விதி. ஓகேவா? பயாட் சாவர்ட் விதி. இதில் வந்து விதி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கு பயாட் சாவர்ட் விதியின் வரையறை மற்றும் விளக்கம். இது வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை வந்து அதிகமாக நம்ம எழுதுற மாதிரி இருக்காது, தியரிட்டிக்கலாக தான் இருக்கும்.
அண்ட் அதாவது சம் போகிற மாரியும் கொஞ்சம் இருக்கும். ஸோ பார்த்து இதை ஃபுல்லாக படிச்சுக்கங்க. பயட் சாவர்ட் விதியின் வரையறை மற்றும் விளக்கம், இது ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இதுவுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சம் போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு மின்புலம் காந்தப்புலம் இது ரெண்டுக்கும் இருக்க வேறுபாடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பெல்லாம் படிச்சுக்கோங்க. மின்னூட்டம் பாயும் நீண்ட நேர கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். கொஞ்சம் டெல்டா அப்படி இப்படின்னு வரும். பட் இருந்தாலுமே புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷினுமே படிங்க. அந்த படம் வரையணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் எழுதி நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல்லாமே எழுதணும். இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஸோ எழுதிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த இடத்துல முடியுது பாருங்கள். ஓகே, ஃபைனல் ஆன்சர் இது இங்கே முடியுது பாருங்கள். இதுதான் ஃபைனல் ஆன்சர் 3:36. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பு சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம், இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பட் மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு படிங்க. நெக்ஸ்ட் இதை வேணால் படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஞ்சன் விதி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். டேஞ்சன் விதி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஒன்று வருது. எடுத்துக்காட்டு 3.14, இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த அட்டவணை பார்த்துங்க. இடஞ்சுழியாக பாயும் மின்னோட்டம், வலஞ்சுழியாக பாயும் மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத இது பார்த்துங்க. 1 மார்க்ஸில் சில ட்விஸ்டான கேள்விலாம் கேட்கும் போது இதெல்லாம் கேட்டு வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். அதனால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிங்க. ஆனால் நல்லா படிக்கிற பசங்க நிறைய படிங்க. 12th வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆம்பியரின் சுற்று விதி, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஆம்பியரின் சுற்று விதி. ஸோ ஆம்பியரின் சுற்று விதி வரையறை மற்றும் விளக்கம், இதில் வரையறை இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இது பார்த்தீங்கன்னா இந்த இது படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பினால் ஏற்படும் காந்தப்புலம், இதை கண்டுபிடிக்கிறது. இதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துங்க. அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சம்முமே கொடுத்துருக்காங்க. 3.15, இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாரி தான், அந்த கொஸ்டின் மட்டும் கேட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஸோ சம்முமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையுமே பார்த்துக்குங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மின்னோட்டம் பாயும் நீண்ட வரி சுருளினால் ஏற்படும் காந்தப்புலம், இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதுக்குமே லாஸ்ட்டாக 3.16 சம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்துங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வட்டச்சுருள், இதை வந்து சும்மா ஓரளவு படித்து தெரிஞ்சுக்கிங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, புரியுது அப்படின்னா இது கூட போட ட்ரை பண்ணுங்க. வட்ட சுருள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம நிறையா விஷயம் மோட்டர்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து லாரன்ஸ் விசை, இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். லாரன்ஸ் விசை. ஸோ இதுவுமே பார்த்துங்க. லாரன்ஸ் விசையில் வந்து காந்தப்புலத்தில் இயங்கும் மின்துகள் ஒன்று உணரும் விசை, இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த படமும் போடணும். படம் வந்து இந்த கையெலாம் வரி வேணாம், இந்த 3 அம்புக்குறி போதில் இந்தமாரி 3 அம்புக்குறி போட்டு இங்கே தீட்டா, பி, எஃப்எம், யூ இதெல்லாம் போட்டிங்கனாலே போதும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இது எழுதணும், இங்கே எழுதணும், இதெல்லாம் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ படித்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு அது கீழேயுமே சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்க. சீரான காந்தப்புலத்தில் உள்ள மின்துகள்களின் இயக்கம், இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் தான். நிறையா கொஸ்டின் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் சின்ன பசங்களை 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் போகும்போது உங்களுக்கு புக்கு கூட தர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும். அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். சீரான காந்தப்புலத்தில் உள்ள மின்துகளின் இயக்கம், ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 இது இருக்குது. ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.19. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் 3.19. ஸோ இந்த சம்மையுமே பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 171 இருக்குது. நெக்ஸ்ட் 173. இந்த குறிப்புகள்லாம் படிச்சுக்கோங்க.
இதில் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் மின்துகளின் இயக்கம் திசைவேக தேர்ந்தெடுப்பான். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான், பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு காரணம் நிறையா தடவை அந்த கேள்வியெலாம் நான் பார்த்துருக்கேன். அடுத்து இது சைக்கோட்ரான் ஓகேவா? சைக்கோட்ரான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். வெரி 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 நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இந்த கேள்வி பார்த்துருக்கேன். சைக்கோட்ரான் மின்துகளை முடுக்குவித்து அவை பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் கருவியே சைக்கோட்ரான் ஆகும். சைக்கோட்ரான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 2 மார்க்ஸ் ஓகேவா? இல்லை எழுதிருக்கீங்க. இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க, உருவாக்குனாங்க, தத்துவம் என்ன, அதில் இருக்க தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த படம் ரொம்ப முக்கியம், இது வரையணும். ஸோ இந்த பாக்ஸு தான் போட போகிறீங்க. இதில் சும்மா ஸ்டோரி எழுதணும். இது எழுதிட்டா முடிஞ்சிச்சு இந்த குறிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த சம்மு நிறைய இதில் கேட்டுக்கிறாங்க இந்த கொஷினில் கூடவே. ஸோ இந்த சம்முமே நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின் தான். ஸோ இந்த படம் வரைய வேண்டியது வரும். நிறைய படம் வரைய வேண்டியது வரும். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கனாலே நிறைய படம் வரைய வேண்டியது வரும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட வேண்டியது வரும். ஓரளவுக்கு பாருங்கள். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான், புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க. மற்றவங்களுக்குமே அது புரியணும். புரிஞ்சால் தான் நீங்கள் எழுதுறது கரெக்டுன்னு அர்த்தம். அடுத்து ப்ளம்மிங் இடது கை விதி. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. 2 மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது படிச்சிங்க. ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் உள்ளவாறும் இறுதியில் ஆள்காட்டி விரல், நடுவிரல் மற்றும் பெருவிரல் நீட்டி வைக்கும் பொழுது ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் காட்டினால் பெருவிரல் கடத்தி உணரும் விசையின் விசையை காட்டும். இதுதான் ப்ளம்மிங் இடக்கை விதி. ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கிடையே ஏற்படும் விசை. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஷின். ஸோ 5 மார்க்குமே கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ 3 மார்க் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நான் 3 மார்க்ஸ் தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போடுங்க, இந்த இதெல்லாம் போடுங்க. கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் இது 3 மார்க்காக மாற்றிருப்பாங்க போல். நெக்ஸ்ட்டு வந்து காந்த புலத்தின் மின்னோட்டம் சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை. ஸோ அதெல்லாம் நான் படிக்கல போல். பட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். உங்கள் விருப்பம், நீங்கள் படித்தா படிங்க. ஏன்னா நான் அதை படிக்கலை, அதனால் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. இயக்க சுழலின் கால்வானோமீட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஃபுல்லாக படித்து பாருங்கள். கால்வானோமீட்டர்ஸ்னால் என்ன, அது என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு 2-3 ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் போதும். அடுத்து மின்னோட்ட உணர்திறன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு இந்த பேராகிராஃப் 8 இந்த இது எதுனா போதும். நெக்ஸ்ட்டு மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் என்றால் என்னன்னு கேட்பாங்க. இது 8 இது எதனா போதும். 2 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கால்வானோமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல். இந்த கேள்வி நிறையா கொஷின் பேப்பர்ஸில் வரும்ப்பா. இதை படிச்சிங்க. பக்கம் 183 கால்வானோமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல், அம்மீட்டரை கால்வானோமீட்டராக மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இதை வந்து எப்படி பண்ணுறது, இந்த படம் வரையணும். ஸோ இதில் ஸ்டோரிலாம் கொஞ்சம் ரைட் பண்ணுற மாரி வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதணும். ஸோ இந்த பாக்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இருக்குது பாருங்கள். கால்வானோமீட்டரை வேர்ல்டு மீட்டராக மாற்றுதல். இந்த 2 கேள்வியில் எதனா ஒரு கேள்வி அடிக்கடி வந்துடும். இந்த கேள்வி 2 கேள்வியில் எதனா ஒன்று வந்துடும். ஸோ இது எல்லாமே படிச்சுக்குங்க. இந்த படம் வரையணும். ஸோ இதெல்லாம் போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்து போட்டுக்குங்க. அதான் இதோட இந்த பாடம் முடியுது. ஸோ இந்த பாடம் சுருக்கம் படிச்சிங்க. இந்த பாடத்தில் மொத்தமாக நம்ம இது வரைக்கும் என்ன தான் படிச்சிருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாக இந்த பாட சுருக்கம் நம்ம படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால்வானோமீட்டர், அம்மீட்டர் இது வந்து 2மே இம்பார்ட்டன்ட் கொஷின். அம்மீட்டர் கால்வானோமீட்டர் மாற்றுதல், கால்வானோமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல். ஸோ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 90, 104, 107 இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருமா. 90ல் வந்து பக்கம் நம்பர் 90. 90ல் மின்தடை தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு அது இருக்குது. ஸோ இப்போ பிடிஎஃப்பில் பேஜஸ் மாறி இருக்குது. ஸோ அதனால தான் குழப்பமாக இருக்குது. ஸோ புக்கில் நான் சொல்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்துக்குங்க. 90, 104, 107. ஸோ இதெல்லாம் வந்து
உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ. இதுபோல் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான இந்த ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ்க்கான ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வீடியோவும் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு 10 லெசன்ஸ் இருக்குது. 10 லெசன்ஸ்க்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நல்ல விஷயமான வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கான விமர்சனங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய விமர்சனம் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில். அது நல்லதாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் சரி. ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்போ தான் குட்டாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இப்போ உட்காந்து திரும்ப இந்த சீரியஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.